அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். இன்று பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். இந்த தளம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம்னு பார்த்திங்கன்னா, தினமும் காலை ஒரு நல்ல விஷயங்களோட அந்த அதிகாலை பொழுதை தொடங்கினா அந்த நாள் மிக ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். நற்புலரி அப்படின்றது நம் தமிழ் கலாச்சாரத்தின்படி காலை வணக்கம், இரவு வணக்கம், மதிய வணக்கம் அப்படின்றது இல்லாமல் ஒரே வணக்கம் தான் சொல்லுவாங்க. நற்புலரி அப்படின்றது தான் நல்ல ஒரு பொழுதாக இருக்கணுன்றது, அதை தலைப்பாக வச்சு தான் இந்த தளம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை ஆரம்பித்து இன்று பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு 800வது நாள். இந்த தளம்ன்றது பயிற்றுனர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தளம் சொல்லலாம். எப்படி ஒரு நல்ல நாள் தொடக்கம் அமைதோ அதே மாதிரி பயிற்றுனர்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரே தலைப்பை வச்சு 30 இல்லை 31 பேரோ பேசும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். ஸோ இதன் மூலயமா பயிற்றுனர்களுக்கும் ஒரு பட்டை திட்ட வகையில் இந்த தளம் அமைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா நிறைய பயிற்றுனர்களுக்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 800வது நாள். ஸோ இன்று ஒரு மிக சிறப்பான சிறப்பு விருந்தினர்னு சொல்லலாம். இந்த தலைப்புக்கும், அதாவது காம்பஸ் அப்படின்றது கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் இல்லைனா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த தலைப்பு கீழே தான் ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்த்தையும் வழங்க வந்திருக்க ஒரு இந்த துறையில், அதாவது குறிப்பாக பிஸ்னஸ் துறையில் ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். இவங்க யார் அப்படின்றத நான் ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். இவங்களுடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு நான் என்னோடய அந்த ப்ரொமோஷனில் போட்டிருந்துருப்போம், நற்புலரியோட ப்ரொமோஷனில். ஸோ அந்த வகையில் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் இவங்க செகா பிளாஸ்கான் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், அதோட மேனேஜிங் டைரக்டர். இது மட்டும் இல்லாமல் டெசிக்னேட்டட் பார்ட்னர் மதுரம் ப்ளோடெக் சொல்யூஷனோட டெசிக்னேட்டட் பார்ட்னர், மேக்னா பிளாஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட பார்ட்னர். இவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். இவங்க தொடங்கினது பார்த்திங்கன்னா 1987 தன்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்து முதல் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் இவங்க விஸ்வேஸ்வரா அவார்ட் ஃபார் பெஸ்ட் எஸ்எஸ்ஐ யூனிட் மடிட்சியா இது வென்றிருக்காங்க 2004, 2008 2 வருஷத்துக்கும். பெல்பின் செல்லதுரை அவார்ட் 2006 ஃபார் பெஸ்ட் எஸ்எஸ்ஐ யூனிட் பை நெல்ஸ்ட்ரியா. இன்னோவேட்டிவ் ஆண்டர்ப்ரனர் அவார்ட் பை விருதுநகர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 2004. டோபிப் அவார்ட் 2007 ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஜேசிஐ ஜோன் 18. பெஸ்ட் ஆண்டர்ப்ரனர் ஆஃப் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 2006, 2007 டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓன் விஸ்வேஸ்வரா அவார்ட் ஃபார் பெஸ்ட் எஸ்எஸ்ஐ யூனிட் பை மெடிசியா அண்ட் ஐமோ 2015 வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஆர்டிஸ்ட், இவங்க பென்சில் ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வரைகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி அலமாரி வச்சு, அது ஒரு தனி ரேக் வச்சு வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு புத்தக ஆர்வலர், நிறைய புத்தகங்கள் படித்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸ்கவுட் மாஸ்டர் இவங்க. அவங்களுடைய கல்வி படிப்பில் ஸ்கவுட் மாஸ்டராக இருந்திருக்காங்க. 1973 1980 ஸ்கவுட் மாஸ்டராக இருந்திருக்காங்க லார்ட் கில் வெல் ஸ்கவுட் குரூப்பில். இவங்க ஒரு சோஷியல் அசோசியேஷன்லேயும் நிறையா பங்கு பெற்றுட்ருக்காங்க. ஜேசி விருதுநகரோட சார்ட்டர் பிரசிடெண்ட் இவங்க. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல் யங் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்காங்க 1991. இவங்க 3 தடவை நேஷ்னல் அவார்டு அண்டு 6 ஜோனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க 1992. ஜோன் கோஆர்டினேட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் த இயர் 1993 அண்ட் 1995 இவங்க வாங்கியிருக்காங்க. ஜோன் கோஆர்டினேட்டர் ட்ரைனிங் ஃபார் த இயர் 1994. பாஸ்ட் செக்ரட்டரி ஜோன் ஃபேக்கல்டி செல் இவங்க. conferred with JCA Senator on 2016
ரோட்டரி இன்டர்நேஷ்னல்லையும் அதே மாதிரி ஏகப்பட்ட இவங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முக்கியமான சில விஷயங்களும் நான் இங்கே சொல்லிடுறேன். ரோட்டரியில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஜோன் ரோட்டரி இந்த ஜோனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது 3212ஓட ஒரு முக்கியமான பக்கபலன்னு சொல்லலாம். ரோட்டரி ஜோன் இந்த ஜோனில் ரயிலான்ற ஒரு ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். இந்த வர வருஷத்தோட அசிஸ்டண்ட் கவர்னரும் இவங்க. இன்னும் சொல்லணுன்னா நம்ம எல்லோரும் வந்து அடிக்கடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம். தினம்தோறும் வாங்குவேன் இதயம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதயம் ஆயில் மந்த்ரா ஆயில்னு கேள்விப்பட்டிருப்போம். முத்து அண்ணாச்சி அப்படின்றவங்கள சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதாவது தேடினால் தேடாததும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த முத்து அண்ணாச்சிக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த இதயம் ஆயில் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலை உற்பத்தி பண்ணுறதும் சார் அண்ணாச்சி தான். அவங்க நிறுவனத்தில் இருந்து தான் அந்த பாட்டில் உற்பத்தி ஆகி போகுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி கூட அதுவும் இன்னும் சொல்லப்போனால் யோகா அப்படின்றதில் வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய மாஸ்டர். இவங்க நிறைய யங்ஸ்டரை வந்து அதாவது ரீஇன்வென்ட்னு சொல்லுவாங்க, அதாவது திருப்பி உருவாக்குற ஒரு வேலையை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன்றது வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட காலையிலே அவங்கள எழுப்பி விட்டு யோகா சொல்லி கொடுக்குற ஒரு மிக அற்புதமான பணியையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாச்சி காலையிலேயே ஒரு செஷன். இவங்களுடைய வயசு என்னன்றது அண்ணாச்சியே சொல்லுவாங்க. நான் வருஷத்தை சொல்லிட்டேன், ஆனால் அவங்களோட வயசை நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அதை வந்து கடைசியாக அண்ணாச்சி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க வந்து திருக்குறளில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணலை, அவ்வளோதான். மற்றபடி திருக்குறளை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு திருக்குறள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரர். இன்றைக்கி பல யங்ஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஆண்டர்ப்ரனர், அஸ் வெல் அஸ் ட்ரெயினர், ஒரு பயிற்றுனர். இப்படி ஒரு நல்ல மனிதரை இந்த தளத்தில் நற்புலரை அறிமுகப்படுத்துறதுக்கு நற்புலரை நிச்சயமாக பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்று நாள் 800வது நாளுக்கு நீங்கள் வந்து சிறப்பிக்கிறதுக்கு. ஓவர் டு யூ சார். நன்றி. நான் இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். நிச்சயமாக நீங்கள் 6-5 வரைக்கும் கொண்டுட்டு போகலாம் சார். மேக்ஸிமம் 6-5 வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக நிறைய பேருக்கு வந்து ஆங்கிலத்தில் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஒரு வழக்கம். ஆனா அந்த வணக்கம் அப்படிங்கிற சொல் வந்து எப்பொழுதுக்கும் ஒரு பொதுமையான ஒரு சொல் அப்படிங்கிறது நம் தமிழர் பண்பாடு. அதுவும் நற்புலரி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அழகான விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு மகிழ்ச்சி. குமரேசன் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து இவ்வளவு ஒரு கன்சிஸ்டண்டா நீடித்த நாள். பொதுவா விருதுநகர் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர்ல ஒரு காரியம் எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து இடைநிறுத்தம் கிடையாது. நாங்க வந்து விஷன் ஸ்கிரீனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட 21வது வருஷம் நடத்திட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெகக்னேஷன் ஒன்று எடுத்தோம். அது 19வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுல இந்த வழக்கம் வந்து முத்துவண்டாச்சியோட பாணி. இது வந்து ஒரு காரியம் எடுத்தாச்சுன்னா அதை வந்து தொடர்ந்து செய்யறது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து வாரங்கள காலையில 5:30 மணிக்கு, இப்போ இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா குமரேசன்? ஏன்னா எனக்கு இந்த ஜூம் மீட்ல ரொம்ப அறிமுகமான அதிகமா பார்த்தது இல்லை. இப்ப அதனால எனக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப கரண்டா 20 பேர் இருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 20 பேர் காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒட்டுமொத்த தன்னுடைய கவனத்தையும்
இது இதுவே ஒரு யோகான்னு சொல்லுவேன் நான். நீங்க அதிகாலை எழுந்து ஒரு நல்ல காரியத்திற்காக எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கிற விஷயம் நீங்க உள்வாங்கக்கூடிய இந்த விஷயம் இன்னைக்கு பாருங்க, இதே நேரத்துல எத்தனை பேரு இன்னைக்கு இந்த உலகமெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க வேளையில அழகா ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோட இத்தனை பேர் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குமரேசன் நேற்று மாலைதான் அவரோட எனக்கு பேச முடிந்தது. நேற்று தொடர்ந்து எனக்கு அலுவல் இருந்ததுனால அவருடைய தொலைபேசி எடுக்க முடியல. பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவேன், அதாவது ஒரு பிராக்டிக்கலா எனக்கு வாழ்க்கையில உள்வாங்கின சில விஷயங்களை நான் உங்களோட ஒரு 20 நிமிடம் உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். பிசினஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் இயல்பா செய்யற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பேசணும்னு ஆசைப்படுறோம், சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட பேசும் பொழுது எந்த விஷயத்தை பற்றி பேச போறனோ அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த முன்னறிவு இருக்கின்றதோ, எந்த ஒரு அனுபவம் இருக்கிறதோ, அதனுடைய வெளிப்பாடுல உங்களுடைய கருத்துக்கள் உள்ள உங்களுக்கு அந்த பொங்கி வரும் மேல. எப்படின்னா, கீழே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பப்ஸ் எப்படி மேல வேகமா மேல வருது, அது மாதிரி கருத்துக்கள் மலமலமலன்னு அப்படி மேல பொங்கி வரும். அப்போ அதாவது நான் அதை சொன்னாதான் என் மனசு ஆறும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உள்வாங்கிறத விட கொடுக்கிறதுலதான் மனுஷனுக்கு அந்த செய்தியில அப்ப நான் பேசும் பொழுது காதுகள் கேட்டாலும் உள்ள இதனுடைய பதிலோ இதனுடைய எண்ணங்களோ உள்ள இருந்து உதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்ன சொல்றேங்கிறத உள்வாங்கிறத விட நான் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் வேகமாக கம்யூனிகேஷனா ஒரு தொடர்பு ஒரு விஷயங்களாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த இடத்துல இதை டெடிகேட் கிரவுண்ட் வலது பக்கம் இடது பக்கம் பக்கமும் ஒருத்தர் இருந்து விளையாடுறாரு. டெடிகேட் பால் ஒருத்தர் வீச ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில பால் இருக்கு, அவர் கையில தான் பால் இருக்கு அப்படிங்கிற உணர்வு முதல் பாயிண்ட். அவர் என்ன போஸ்டர்ல என்ன ஜெஸ்டர்ல நின்னு அந்த பாலை டெலிவரி பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த உள்வாங்கிறது 2வது பாயிண்ட். அதாவது பந்து அவர் கையில இருக்குங்கிறத உணர்தல் ஒரு பாயிண்ட், முதல் விஷயம். 2வது, அந்த டெலிவரி என்ன போஸ்டர் என்ன ஜெஸ்டர்ல அதை டெலிவரி பண்ண போறாரு, எந்த திசையை நோக்கி அந்த பந்து வெளிவர போகுதுங்கிற அந்த விழிப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 2வது. 3வது, பந்து விடுபட்டுச்சு கையில இருந்து, அது சுழல் பந்தா, அது ஒரு சாதாரண அளவுல வரக்கூடிய ஒரே ஒரு அசைவில்லாத ஒரு பந்தா அப்படிங்கிறத கவனிக்கிறது 2வது. 3வது விஷயம், அது திரும்ப உங்க கையில வாங்கி வந்த நிமிஷம் அத பிடிச்சு உள்வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த பந்தை பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதை பிடிச்சிட்டு திரும்ப நீங்க சுழற்பந்தா போட போறீங்களா, இல்ல அத இலகுவான ஒரு பந்தாகவோ அல்லது வேகமாக இல்லாம மெதுவாக நம்ம சொல்லுவோம், அழகா பண்ணுவோம், பிளேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் அந்த எதிர்வினைய மொத்தமா உள்வாங்கி அந்த பந்தை எப்படி திருப்பி கொடுக்குறோம், இது அப்படியே கம்யூனிகேஷன்ல போடுங்க. நான் பேசும் பொழுது
கையில பந்து என் கையில இருக்கிறது. அப்போ இந்த பந்தை எந்த மாதிரி நான் எதிர்வினை ஆற்ற போறேன், நான் டெலிவரி பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க அனைவரும் அப்படியே உள்வாங்கக்கூடிய இந்த நிலைமை, இதை இந்த கட்டமா பிரிச்சு பாருங்க. அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா, நீங்க 20 பேர் இருக்கீங்கன்னா 20 பேருடைய காதுகளும், நான் அழகா சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், யோகாங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாடி மைண்ட் சோல், உடல் மனம் ஆன்மா, இந்த மூணும் ஒன்றிணைகிறது தான் யோகா. இப்ப ஒரு கணம் நான் இப்ப பேசும் பொழுது உங்களுடைய காது என்ற உறுப்பு, உங்களுடைய மூளை என்ற அந்த உறுப்பு, மனம் இந்த சூட்சமம், இந்த மூணு ஒண்ணு சேர்ந்து ஒரு காரியம் பண்ணா அதுதான் யோகா. இப்ப நான் அழகா படம் வரைகிறேன் அப்படின்னா என் கை அப்படிங்கிற அந்த உறுப்பு, எனது மூளை, அந்த புத்தி, அதுக்கப்புறம் மனசு, அந்த ஆன்மா, இந்த மூணு ஒண்ணு சேரும் போது நான் ஒரு படம் வரையும் போது அந்த படைப்பு மிக அருமையான ஒரு படைப்பா வெளியே வரும். இதே மாதிரி பேசும் பொழுது என்னுடைய வாய் அதனுடைய செயல்படுகிறது, என்னுடைய புத்தி என்ன சொல்லணுங்கிறத ஒருங்கிணைக்குது, என் மனசு விருப்பத்தோடு ஆத்மார்த்தமா நான் பேசுறேன் அப்படிங்கும்போது. அப்போ கம்யூனிகேஷன்லயும் அப்படிதான். இப்ப நான் பேசும்போது எனது வாய்க்கு நான் வேலை கொடுக்கிறேன், என் புத்திக்கு வேலை கொடுக்கிறேன், என் மனசுக்கு வேலை கொடுக்கிறேன். இது ஒரு யோகா. இப்ப நீங்க யோகாவினுடைய எதிர்நிலையில இருக்கும் பொழுது உங்கள் காதுகளுக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்க மனசுக்கும் நீங்க வேலை கொடுக்கும் போது அங்க ஒரு யோகா பயிற்சி. நீங்க உள் வாங்கும் போது சரி, என்ன கம்யூனிகேஷன்ல இந்த சின்ன அடிப்படை ஆற்றல் தெரியறது இல்ல. நம்ம பேச சின்ன பிள்ளைய பாத்தீங்களா, நேற்று எங்க வீட்டுக்கு எங்களுடைய மாமா வந்தாரு அப்படின்னு ஒரு பையன் 2 சிறுவர்கள் பேசும்போது சொல்லும் போது உடனே அந்த பையனுக்கு ராமன் அப்படிங்கிற பையன் சொல்றான்னா என்ன, சுப்பிரமணிங்கிற பையன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னா சுப்பிரமணிக்கு என்ன ஓடுது மனசுல, எங்க வீட்டுக்கு எங்க பெரியப்பா வந்தாரு, எனக்கு இதை வாங்கிட்டு வந்தாரு, நான் இதை சொல்லணும். அப்போ ராமன் என்ன சொல்ல வர்றானோ அதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு மாமா வந்தாருங்கிற ஒரு செயல் சொல்லும் போது சுப்பிரமணியுடைய கவனம் எல்லாம் தான் வீட்டுல வந்த பெரியப்பா தான் ஞாபகம் வர்றாரு. அப்போ ராமனோட மாமா என்ன சொன்னாரு, வந்தாரு, அந்த நிகழ்வை அவன் கவனிக்க போவதில்லை. கம்யூனிகேஷன்ல என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ முதல்ல கவனிங்க. அந்த கவனம், அந்த விழிப்புணர்வு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தை. அதனால இந்த தலைவர்களுக்கு பதவி அப்படின்னு சொல்லும் போது என்ன, வசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த தலைமை பண்பு. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா கவனிப்பீங்க. தனித்திரு அப்படின்னா இது என்னுடைய பாணி, விழித்திரு அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு. இப்ப நான் பேச வர்றது இந்த விழிப்புணர்வு தான் பேச வரேன். ஸோ கம்யூனிகேஷன் எதுக்கு, பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கு ஏன் இவ்வளவு விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல கம்யூனிகேஷன்னாலே ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமா கவனம் அப்படிங்கிறது இந்த லிசனிங். அதனால கம்யூனிகேஷனுடைய ஒரு கோர் ஒரு விஷயம் என்னன்னா லிசனிங் தான். பிசினஸ்ல ஒருத்தர் நீங்க ஒரு பொருள் கொடுத்துருக்கீங்க, கஸ்டமர் ஒண்ணு சொல்ல வர்றாரு அப்படின்னா மொத்தமா கவனிங்க. நீங்க எல்லாரும் இப்ப எழுதி பார்க்கலாம். அதாவது எப்படி பந்து போடும்போது பந்தை மட்டும் கவனிக்கிறோமோ, நீங்க ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு பந்தை எதிர்த்து வீசக்கூடாது. அதுக்கு பேரு விளையாட்டு அல்ல. அது சின்ன குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிரும், முறையான விளையாட்டு அல்ல. அதனால நீங்க கையில நீங்க ஒரு பந்தை வச்சுட்டு போடக்கூடாது.
வர்ற அந்த ஒரு பந்தை வச்சுதான் விளையாடணும். அது மாதிரி இப்போ லிசன் ஸ்பெல் பண்ணி பாருங்க, LISTEN. இந்த லிசனுக்குள்ள எப்போ லிசன் பண்ண முடியும்? சைலண்ட், SILENT. The both words spell the same letters. அப்போ சைலண்டா இருந்தா தான் லிசன் பண்ண முடியும். அப்போ உங்க பிசினஸ்ல உங்க கஸ்டமர் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது, உங்க ஒரு சப்ளையர் உங்ககிட்ட பேசும்போது, உங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்யூனிகேஷன் வரும்போது, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் த கண்டென்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன். இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு குடும்ப உறவுல கூட இந்த கவனிக்கிறது, அந்த விழிப்புணர்வோட கவனிக்கிறது இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இதுதான் பேசிக் ஆஃப் த கம்யூனிகேஷன். சும்மா கவனிங்க, பேசும்போது கவனிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம இப்ப வாங்கியிருக்கோம். சரி, இத எந்த மாதிரியான, நான் பொதுப்படையா டக்குன்னு நேர விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, ஏன்னா ரொம்ப ஒரு விஷயத்துக்கே நம்ம இவ்வளவு நேரம் எடுக்கணும். வள்ளுவர் அழகா சொல்லுவாரு, தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி நன்மை பயப்பதாம் தூது. இப்ப நான் ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தூதுங்கிற ஒரு தலைப்புல அழகா சொல்றாரு. தொகை சொல்லி, நீங்க எந்த ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனும் வள வள வளன்னு பேசக்கூடாது. நறுக்குன்னு தொகுத்து, அது என்ன சொல்றாங்க, நம்ம 5 C's ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க எல்லாரும் ட்ரெயினர்ஸ், உங்களுக்கு தெரியும் 5 C's ஆஃப் கம்யூனிகேஷன். ஆனா வள்ளுவர் சொல்ற இந்த கம்யூனிகேஷன் தூதுல என்ன சொல்றாருன்னா, தொகை சொல்லி நீங்க கிறிஸ்பா இருங்க, ஆன் டு த கண்டென்ட். அத தொகுத்து சொன்னா போதும். தூவாத நீக்கி, சரி, ஏதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதெல்லாம் தேவையில்லையோ அதை களையணும். ஏன்னா ஒரு சிற்பம் கூட அந்த கல்லுல இருந்து எப்போ வெளிப்படுது? வேண்டாத கற்களை நீக்கும் பொழுது மட்டுமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த அழகான அந்த ஒரு சிற்பம் வெளிப்படுது, பாத்தீங்களா? அது மாதிரி வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், இது எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும். உள்ள தூவாத நீக்கணும், சொல்லக்கூடாததை நீக்கணும். தொகை சொல்லி தூவாத நீக்கி நகை சொல்லி. பிசினஸ்ல இது ரொம்ப 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 முக்கியம். அதாவது மனசு புண்படாம சொல்லணுங்க. அதாவது ஒரு புன்முறுவலோட பேசணும். நான் முதல் சொன்ன மாதிரி அழகா உள்வாங்கி பேசணும். நகை சொல்லி நன்மை பயப்பதாம் தூது. நன்மை யாருக்கு நன்மை? அதாவது வாணிபம் செய்பவருக்கு, பொருள் சப்ளை செய்யறவருக்கு நன்மையா, பொருள் வாங்குறவருக்கு நன்மையா அப்படின்னா இருவருக்கும் இருக்கணும். அதை ரோட்டில கேட்போம், இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? இந்த 4-way டெஸ்ட்ல சொல்லுவோம் பாத்தீங்களா, இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? அதான் வள்ளுவர் அழகா சொல்லுவார், வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அதாவது கவுண்டர் இந்த பக்கம் நான் பொருள் விற்கிற இடத்துல இருக்கேன், கவுண்டர் அந்த பக்கம் ஒருத்தர் பொருள் வாங்குறாரு அப்படின்னா, விற்கிறவர் வாங்கக்கூடியவர் நிலையில் இருந்து ஒரு பொருளை பரிமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதே வள்ளுவர் அழகா பிசினஸ் அப்படின்னா அத டெஃபினிஷன் வள்ளுவர் மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. என்னுடைய காசா இருந்தால் இந்த 5 ரூபாய் காசுக்கு என்ன மதிப்பு எதிர்பார்க்கணும், அந்த காசு எனது காசாக இருந்தால் எப்படிப்பட்ட விஷயத்தை எதிர்பார்க்கணும், அதை கொடுக்கணுங்கிறார். அதுதான் பிசினஸ்ங்கிறார். ஸோ பிசினஸ் கம்யூனிகேஷன்ல நீங்க கஸ்டமர்ஸ்க்கு நல்ல செவி மடுத்து கேளுங்க, என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உள்வாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும். எனக்கு என்னுடைய பார்ட்னர் அழகா சொல்லி கொடுத்தாரு. ஒரு ரொம்ப நீண்ட நாள் ஒரு கடன் இருக்கு, பில் போட்டு பணம் வரல. அப்ப நாங்க பணம் எழுதுறோம், என்ன சொல்லுவாங்கன்னா, டு த கோர், நேர பணம் கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க நாங்க இன்வாய்ஸ் பண்ணி நீங்க இன்னும் பணம் தரல, இந்த கடிதம் பார்த்தோன்னே உடனே அனுப்பி வைங்க. இப்படி ஒரு கடிதம் எழுதுனீங்கன்னா
இதுக்கு பேரு தொகை சொல்லுதல் கிடையாது. அந்த 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 விஷயத்த சாராம்சத்தை எடுத்து சொல்றது. ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்க. நான் பெரிய ஆங்கில புலமை எனக்கு கிடையாது, இருந்தாலும் ரெஸ்பெக்டட் சார், அதாவது ஆன் ரிசிப்ட் ஆஃப் திஸ் லெட்டர் கைண்ட்லி send us the pending payment as early as possible. This is our gentle reminder. இது வழக்கமா எல்லாரும் எழுதுறது. ஆனா it will be most helpful for us if you could receive the payments within this week. அதுக்கு முன்னாடி thank you for your prolonging patronage to our company. இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் எவ்வளவு முக்கியம். அதை பார்க்கும்போது அவங்க மனசுல அந்த ஒரு நெருக்கம், நட்பு அந்த பிசினஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். சார், இட்ஸ் a kind of you, it's so kind of you, thank you so much அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற வீச்சு இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே அதிகமானது. ரொம்ப அழகா நீங்க வந்து பிசினஸ்ல வந்து சொல்லிட்ட நல்ல கவனிங்க. நீங்க சொல்லும் போது சுருக்கமா சொல்லுங்க, டு த கோர் மெசேஜை டெலிவரி பண்ணுங்க, புண்படுத்தாம பேசுங்க, நல்ல வார்த்தை பிரயோகம் பண்ணுங்க. நல்ல வார்த்தை பிரயோகம். நேரடியாக எனக்கு நாட்கள் அதிகமாகிவிட்டது, பணத்தை கூடன்னு கேட்காதீங்க. இந்த வாரத்தில் எனக்கு இந்த பணம் கிடைத்தால் பேருதவியாக இருக்கும் என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு காலமாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வருவது மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. we are grateful to you. இப்படி எழுதுனா அந்த பணம் வந்துடும். இப்படி எல்லாம் பண்ணினீங்கன்னா how can we supply further supply, நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அந்த வகையில இருந்தால் உங்களுடைய வணிகம், நீங்க எல்லாம் பயிற்சியாளர்கள், பயிற்றுவிப்பாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்புகள் கிடைக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாதான் நல்ல முறையில வர முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவர்ந்து. பழம் இருக்கத்துல யாரும் காயை தேடி போக மாட்டாங்க. நல்ல வார்த்தை பிரயோகங்களை பண்ணுங்க. கம்யூனிகேஷன்ல வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன்ல நீங்க டு யுவர் கஸ்டமர், டு யுவர் சப்ளையர், டு யுவர் டீம், உங்க டீம்ல வந்து பிலாங்கிங்னஸ் கொடுங்க. அதனால யூஸ் த வேர்ட்ஸ். நம்ம நிறுவனமா இருந்தா நம்ம நிறுவனம், நம்ம எடுக்கிற முடிவு, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேச்சுல வந்து பெரும்பாலும் ஐ, நீ, மை இந்த வார்த்தையெல்லாம் தவிர்த்துருங்க. குறிப்பா இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பீயிங் ட்ரெயினர்ஸ், பாடி லாங்குவேஜ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேச வேண்டியது இல்லைங்க. அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்து அந்த கனிவான பார்வையும் அந்த போஸ்டரும் அந்த ஜெஸ்டரும் அவ்வளோ விஷயத்த வந்து தகவல் கொடுக்கும். சாஃபன் அப்படின்னு ஒரு டெக்னிக் உங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன். SOFTEN. S for smile, O for open posture, F for forward lean, T for touch, E for eye contact, and N for nod. இது பெரிய தாரக மந்திரம் கம்யூனிகேஷன்ல. சிரித்த முகம், S for smile, open posture. நீங்க சாதாரணமா உங்க கூட ஒருத்தர் நின்றுட்டு பேசினாலும் சரி, நீங்க உட்கார்ந்து பேசினாலும் பாடி வந்து ஜஸ்ட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த லிசனர். இப்படி பின்னாடி பாடி இப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படி நீங்க பேசுறதுக்கும் இப்படி நீங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இன்க்ளைன் டு த லிசனர் வரும்போது ஐ ஆம் வித் யூ, நான் நீங்க என்ன சொல்றீங்கிறதுல நான் கவனிக்கிறேன். அது போக எனக்கு உங்க மேல அந்த I have the responsibility to reply or reciprocate அப்படிங்கிறத பாடியில காமிக்கிறீங்க. ஓப்பன் போஸ்டர். இப்போ என்னுடைய உள்ளங்கையை உங்களால பார்க்க முடியும். இப்போ நான் கையை கட்டிட்டு நான் பேசுறதுக்கும் இந்த மாதிரி நான் மனசார உங்களோட பேசுறதுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நிமிடத்திற்கு 2, அதாவது ஒவ்வொரு 5 செகண்டுக்கு இடையில இந்த உள்ளங்கை, இந்த பாம் வந்து லிசனருக்கு தெரியணும். ஐ எம் வெரி ஃப்ராங்க், ஐ எம் ஓப்பன் மைண்டட் அப்படிங்கிறது தெரியணும். ஓப்பன் போஸ்டர் அதை காமிக்கணும். SO
ஓப்பன் மைண்டட். சாஃபன், ஓப்பன் போஸ்டர் அப்படிங்கிறது கிராஸ்ட் லெக்ஸ், கிராஸ்ட் இருக்காம. ஃபார்வர்ட் லீன் வந்து நான் சொன்ன மாதிரி முன் சாய்ந்து இருக்கு, அவங்க பக்கம் உட்கார்ந்து இருக்கு. டி ஃபார் டச். இது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்க கூட நிற்கும் போது உங்க வேலையால தோலை தொட்டுட்டு சைட்ல இருக்கு லைட்டா அவங்களோட உங்களை சேர்த்து வச்சுட்டு அழகா சொன்னீங்கன்னா அந்த வேலை ரொம்ப சூப்பரா நடக்கும். எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா ஃப்ளோர் ஷாப் உள்ள போயாச்சுன்னா அவங்க உங்க பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம். அவங்க கூட இருந்து, அதாவது நீங்க இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆப்போசிட் செக்ஸ் இருந்தா நீங்க நல்லா ஒரு நட்போட கை குலுக்கி அவங்கள பாராட்டி அவங்கள சொல்லலாம். ஏன்னா இந்த டச் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்ஸுக்கு, ஏன்னா இந்த வார்ம்த்னஸ் ஆஃப் த டச் இருக்கு பாத்தீங்களா, இட் கன்வேஸ் சோ மெனி மெசேஜஸ். ஒரு உங்க உள்ளங்க ஒரு சின்ன பெட் அனிமல்ஸை கையில பிடிச்சி அதை சென்ஸ் பண்ணி பாருங்க, தெரியும். ஒரு குழந்தை அம்மாவுடைய மடியில இருக்கும்போது இருக்கிற சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் ஃபார் யூ அப்படிங்கிற கம்யூனிகேஷன். இது இருக்கணுங்க. லிசனர் கூட அந்த டச் இருக்கணும். இந்த பிசிக்கல் டச் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து மனசளவுல தொட்டு பேசணும், மனசை தொடணும், அதெல்லாம் அப்புறம். எங்க வாய்ப்பு இருக்கோ அப்போ ஒரு சின்ன டச்சாவது இருந்தா அந்த கம்யூனிகேஷன் ஆத்மார்த்தமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதனால கஸ்டமர்ஸ கூடிய மட்டுக்கு நீங்க மாசம் ஒருக்கையாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ நேர பாருங்க, அவருக்கு கை குலுக்கி பேசுங்க, முகம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது. ரைட். ஸோ டச், இ ஃபார் ஐ கான்டாக்ட், அது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. என்ன என் ஃபார் நாட். சார், ஒரு சிலருடைய இயல்பே என்னன்னா பேசுறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க உடம்பு அசைவே இருக்காது. சொல்லும் போது சின்ன குழந்தை வந்து ஒரு ஊர்ல அப்படியா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒருத்தர் பேசும்போது நீங்க உங்க தலைய அசைச்சு ஒரு ரிசிப்ட் தான், அது பணம் வாங்கியாச்சுன்னா அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஒருத்தர் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா அப்படின்னு ஒரு தலையை அசைக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ இந்த சாஃபன் டெக்னிக்கை உங்களுடைய நான் வெர்பல் லாங்குவேஜ்ல சேர்த்துக்கோங்க. கஸ்டமர்ஸை நேர பார்க்கும்போது ஸோ அந்த அளவுக்கு நீங்க, நான் 24 நிமிடம் எடுத்துட்டேன், நான் பெரிய அதிகமா உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டதா எனக்கு தோணலை. 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நல்லா லிசன் பண்ணுங்க, சாஃபன் டெக்னிக்கை கையாளுங்க, நல்ல வார்த்தை பிரயோகம் பண்ணுங்க, நிறைய மக்களை சந்திங்க. நீங்க இந்த அதிகாலை எழுந்திருக்கிற இந்த பழக்கத்தை வச்சிருக்கிற நீங்க நிச்சயமா நிறைய காரியம் சாதிப்பீங்க. நான் ரயிலால பசங்களுக்கு சொல்லுவேன், ஊ அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த அதாவது நம்ம எல்லாரும் வந்து இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுடைய ஒரு எஃபெக்டிவ்னஸ் சொல்லலாம். அவங்க மனசுல உள் வாங்குறதுக்காக. உலகம் அப்படின்னா அந்த உலகத்துல மட்டும்தான் உயிர் அப்படிங்கிற உகரம். இந்த உயிர் அப்படிங்கிற உகரத்தினுடைய விஷயம் எங்க தங்கி இருக்குன்னா உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தங்கி இருக்கு. இந்த உடலுக்கு தேவையானது உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், எல்லாமே உகரம். கவனிங்க, உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், நல்ல உணவு, உபவாசம், அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இதெல்லாம் உபவாசம், இந்த உழைப்பு. ஸோ இந்த உகரம் உன்னதத்தை உங்களுக்கு தரட்டும். நீங்கள் வாழ்க்கையின் உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணாச்சி. இங்கே அடிக்கடி வீரசேகரன் சார்னு இருக்காங்க, இங்கே அவங்க சொல்கிற வார்த்தை தான். என்ன சொல்கிறது, நல்ல வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு அறிமுகம் இல்லாத நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு நண்பர்களாக கிடைச்சிருக்கீங்க. உங்களை பற்றி எல்லாத்தையும் கம்யூனிகேஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க அண்ணாச்சி, நன்றிங்க அண்ணாச்சி. என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா அண்ணாச்சி? இப்போ கேக்குது. நன்றிங்க கம்யூனிகேஷன் வாய்ஸ் எப்பயுமே ஆக்டிவ் வாய்ஸ் தானே. நன்றிங்க அண்ணாச்சி. ஆக்டிவ் வாய்ஸ்.
இங்கே ஒரு மெம்பர் இருக்காங்க என்னாச்சு, அவங்க அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவு ஒரு மிக சிறப்பான ஒரு செஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றத வேறு ஒரு பரிமாணத்தில் இன்றைக்கி எல்லாருமே அழைத்து சென்றீங்கன்னு தான் சொல்லலாம். எடுத்து சென்றீங்கன்னு சொல்ல முடியாது, அழைத்து சென்றீங்க எல்லாரையுமே. உங்களோட பயணிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு அருமையான ஒரு செஷன் இன்றைக்கி பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, ஒரு பர்சனல் லைஃப்லையும் இந்த கம்யூனிகேஷன் எந்தளவு முக்கியம் அப்படின்றத இன்றைக்கி செஷனில் எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னாச்சு, இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, எப்படி பர்சனலாக அண்ணாச்சி எனக்கு தெரியும் அப்படின்றத நான் இங்கே சொல்லவே இல்லை. பஞ்ச் குருகுலம்ன்ற அமைப்பில் பஞ்சநாதன் சார் அப்படின்ற மகாகுரு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அவங்கள வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் கவர்னிங் போர்டில் அண்ணாச்சியும் ஒருத்தவங்க, ட்ரஸ்டி மெம்பர் அவங்க. அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸும் அண்ணாச்சி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதயமாயில் கம்பெனியில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டேர் டுமாரோ ப்ரோக்ராம்லேருந்து, ரயிலான்ற ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து எல்லாத்துலேயுமே மிகச்சிறப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கு கூட காலையில் தயாராகிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு களத்திற்கு. நான் இங்கே வந்திருக்கேன் திருமங்கலத்தில் காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு. ஸோ அந்த ப்ரோக்ராம்லேயும் ரயிலாவிலையும் அண்ணாச்சி பைலட் ஃபேக்கல்ட்டியாக மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 4வது ஃபேஸு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இந்த தளத்துக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அண்ணாச்சியை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா, 750வது நாள் நம்ம கிழக்கு பதிப்பகத்தோட பத்ரி சேஷாத்ரி சார் செஷன் சிறப்பு விருந்தினராக பண்ணிட்டு போனாங்க. அப்போ லக்ஷ்மி நாராயண் சார் அழைத்துருந்தாங்க. அப்போ காலையில் அன்னைக்கு காலையில் அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அண்ணாச்சியோட தான் நான் இருந்தேன். ரயிலா ப்ரோக்ராம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராமில் காலையில் மாணவர்களுக்கு வாக்கிங்கும் யோகாவும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் போய் ரீச் ஆகிறேன். ஸோ அப்போ பேசும்போது இதை பற்றி ஏற்கனவே அண்ணாச்சிக்கு தெரிந்திருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் பேசணும், நிச்சயமாக ஒரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டதோட. ஸோ நான் திடீர்னு தான் நேற்று அதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தாலும், ஆனால் திடீர்னு தான் அண்ணாச்சியை கூப்பிட்டேன். ஆனால் கூப்பிட்டது அவங்களோட இவ்வளோ பிஸி ஷெட்யூல், ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஆண்டர்ப்ரனர். இதை தாண்டி இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது, காலையில் கிளம்பி வரணும். இதை தாண்டி ஒரு அழைத்ததற்கு ஒரு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காமல் இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான நாள் தொடக்கத்தை எல்லாருக்குமே தந்திருக்காங்க. அதுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறேன். நன்றி அண்ணாச்சி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி அண்ணாச்சி. இன்றைக்கி இது தொடர்ந்து நம்ம 2 நிகழ்வு பண்ணுவோம் அண்ணாச்சி. இன்றைக்கி பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் விஷ் பண்ணுவோம். இல்லைனா இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேறு யாரும் இருந்தீங்கன்னா சொல்லலாம். நன்றி. தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க சுருக்கமாக வழங்கணும், அன்போடு நான் கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி அனைவருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான 800வது நாளுக்கு வந்துள்ள நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். பல 100 ஆண்டுகள் உங்களுடைய பிஸ்னஸ், ஒருத்தருடைய பேச்சு இந்த மாதிரி தளத்துல பேசுறது சும்மா அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேச முடியாது. மனசுக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான் வெளியில வரும் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய வியாபாரம் நல்லா தழைக்கணும். அதே மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை நாங்கள்லாம் பிஸ்னஸ் பர்சன் கிடையாது, இருந்தாலும் நாங்கள் ட்ரெயினர், பேச்சாளர் பேசுவோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோட உள்ளர்த்தங்கள், நிறைய விஷயங்கள் வெளியில் அழகாக வெளில வந்தது. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. எப்படி நம்மளுடைய தொழிலாளர்களை நடத்தணும், அந்த டச் அப்படிங்கிறது. எங்க அசோசியேஷன்ல ஒரு லீடர் எல்லாருடைய மெம்பர், கிட்டத்தட்ட 2000 மெம்பருடைய பேர் ஞாபகம் வச்சிருப்பார். எங்க பார்த்தாலும் அந்த பேரை மறக்காம பேசும்போது அவர் மேல நமக்கு ஒரு அபிமானம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கணும்ட்டு அழகா சொன்னீங்க.
சூப்பரா இருந்தது சார். நல்ல ஒரு செஷன். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை மாடு கூட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாங். அதில் வந்து விருதுநகர் வியாபாரி அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வரும், ஒரு ஸ்டான்ஸாக வரும். அதில் அது நமக்கு சொல்லிக் கொடுக்குற முக்கியமான விஷயம் என்னன்னா, வியாபாரி அப்படின்னா அது விருதுநகர் வியாபாரி தான் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கு. அது பிசினஸ் கம்யூனிகேஷன் வந்து நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். இவ்வளவு பெரிய ட்ரெயினரா இருந்தாலும் சரியா, நீங்க ட்ரெயினர் தான், அதை ஓரமா வச்சிடணும். ஆனா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட கேட்கறதுங்கிறது தனிச்சிறப்பு. நான் ட்ரைனிங் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருக்கும், நிறைய செஷன்ஸ் நடத்தியிருக்கோம். ஆனா அந்த 15 செஷன் சார் சொல்றது சம் செகண்ட்ஸ்லயே செஷன் முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த இடத்துல ரொம்ப கிறிஸ்பா கொண்டாந்து தன்னுடைய கத்துக்கிட்ட விஷயங்களை எவ்வளவு அழகா கொண்டாந்து சொன்னது, அந்த டச் அண்ட் ஃபீல் கான்செப்ட் சொன்னதுங்கிறது நான் உண்மையிலேயே ரொம்ப இதாயிட்டேன். ஏன் கை கொடுத்து பேசுறோம், வந்தோடனே கை கொடுத்து உட்காந்து பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு அண்ணாச்சி சொன்ன விளக்கங்கள் வந்து ரொம்ப சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் அண்ணாச்சி. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்பெல்லாம் எங்களுக்கு விஜயம் தர்றீங்களோ அது எங்க பாக்கியமா நாங்க நினைப்போம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாச்சி. அப்போ நீங்க வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். பிருத்திவிராஜன் சார் சொன்ன வார்த்தை நானும் வழிமொழிகிறேன். அதாவது நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பாக்கியவான்கள். இன்றைக்கி செஷன்றது நிச்சயமாக எல்லாருமே பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஆனாச்சி பிருத்திவிராஜன் சார் வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். இந்தியன் ஆயில் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் கார்ப்பரேட் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க, சென்னையில் செட்டில்டு. சென்னையிலேருந்து நிறைய நிறுவனங்களுக்கு பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாச்சி அருமை அருமை பிருத்திவிராஜன் சார், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி அண்ணாச்சி. அதுக்கு முன்னாடி பின்னோட்டம் வழங்கிய ரமேஷ் சார் பார்த்திங்கன்னா ஜேசி நெய்வேலியை சேர்ந்தவங்க. நெய்வேலி என்எல்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெப்டி ஜென்ரல் மேனேஜராக இன்றைக்கி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. அவங்களும் ஒரு மிகப்பெரிய ட்ரெயினர் அண்ணாச்சி. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி அண்ணாச்சி. அடுத்ததாக மரம் சிங்காரவேல் சார். அவங்க வந்து நிறையா மரக்கன்றுகள் நட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேருக்கு முன்னாடியே மரம்ன்ற பேரை வச்சுருக்காங்க. இவங்க ஜேசி நாமக்கல் விருட்சத்தில் அவங்க ஒரு சார்ட்டர் மெம்பர். இவங்க சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். இவங்களும் ஒரு கார்ப்பரேட். இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லணும். நம்ம 1வது 2வது படிக்கிறப்ப அப்பா அம்மாட்ட கற்றுக்கிறப்ப என்ன சொல்லுவோங்க, விமர்சனம் சொல்ல மாட்டோம். என் வாழ்க்கையில ஒளியிட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வா தான் இன்னைக்கு நினைக்கிறேன். மிக அருமையா இருந்தது. அந்த தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டு, மிக சிறப்பு. அதோட ஒண்ணு சொன்னாங்க, இன்னைக்கு ஜேசியில ஜேகாம்ல கோச்சா இருக்கோம். அங்க சொல்லுவாங்க, நீங்க எடுக்கிறதோட முதல்ல கொடுங்க. ஐயா ஆரம்பிச்சோடனே சொல்லுங்க கொடுங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே மற்றற்ற மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்க பணி இன்னும் மேலும் மேலும் சிறக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ 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 ஸோ மச் மரம் சிங்காரவேல் சார். அடுத்ததாக நான் என்னுடைய ஃபீட்பேக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன்னாச்சு. அதாவது என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இவங்க திருச்சி பெல் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றுட்டாங்க. ஓய்வு எடுக்கிற நேரத்துலையும் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து ஜேசிஐ டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இதில் பயணிச்சிட்டு இருக்காங்க. நற்புலரியிலையும் நம்ம ரெகுலராக பயணிச்சுட்டு டெய்லி பின்னோட்டம் வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க மகன் வந்து அப்ராடில் இருக்காங்க, கல்ஃப் கண்ட்ரியில். அங்கே போயிருந்தபோது கூட காலையில் 2:30 மணிக்கு செஷன் அட்டன் பண்ணி பின்னோட்டம் வழங்கக்கூடிய ஒரு நபர், நல்ல மனிதர். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இதயத்தால சொல்ல நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம வார்த்தையால எவ்வளவோ திறமையா சொல்லி இருக்கலாம். இதயத்தால சொல்ல நினைக்கிறேன். என்ன சொல்லுவதென்றே உணர்ச்சி பூர்வமாக இருப்பதால் என்ன சொல்லுவதென்று உண்மையில் தடுமாற்றமாக இருக்கிறது எனக்கு. இதுல ஒண்ணு நான் நன்றி நமது ஃபவுண்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். எதுன்னு கேளுங்க. இப்ப புலிவாளருக்கு நன்றி சொன்னார் இல்லையா, அதுவும் இதயத்தால சொன்னாரு, இதய வார்த்தைகளால.
எவ்வளவு இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கூப்பிட்டோன்னு வந்து நமக்கு செஞ்சாருன்னு இதயத்தால சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு நான் ஒரு நன்றியை முதல்ல காணிக்கையாக்குறேன் நம்ம நிறுவனருக்கு. ஒண்ணு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதைத்தான் நான் இங்க சொல்ல விளைகிறேன். ஏன்னா சோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு பொலிவாளர் அவர்களுக்கு ஒரே வார்த்தையில சொன்னா சோ கைண்ட் ஆஃப் யூ சார், சோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நான் அதை கொஞ்சம் மாற்றி இன்னைக்கு சொல்ல நினைக்கிறேன். என் அன்பால் பொறுத்து கொள்ளுங்கள் நேரத்தை. புட்டின் நற்புலரி, வாட் யூ கெட் அவுட் ஆஃப் நற்புலரி, யூ நெவர் கெட் அவுட் ஆஃப் நற்புலரி. எதை நீங்க நற்புலரியிலிருந்து பெறுகிறீர்களோ அதை இதில் இடுங்கள், நட்புலரியிலேயே இடுங்கள், கொடுங்கள். நீங்கள் என்றும் நட்புலரியை விட்டு வெளி செல்ல மாட்டீர்கள். இத நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாம் சொன்னாங்க, எவ்வளவு இது ரொம்ப கிறிஸ்துவ, ரொம்ப இதா தொடு உணர்ச்சி, ஒரு அன்போட அப்படி தொட்டு கொடுத்து, தம்பி நல்லா செஞ்சிருக்கப்பா, அவ்வளவுதான். அதுக்கு வார்த்தைகளுக்கு அந்த இதே இல்லை. நான் பார்த்தேன் நல்லா செஞ்சிருக்கேன்னு ஒரு தோல்ல அப்படி ஒரு கை, அவ்வளவுதான். வேற எந்த இதுக்கு வார்த்தைகளுக்கு இங்கேக்கும் இதே இல்லை. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்துட்டுன்னு 100வது குரல் ஐயா சொன்னாங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கொடுத்தது என்னன்னா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் 200வது குரல். நீங்க 100 கொடுத்து 200ஐயும் கொடுத்து எங்கள்கிட்ட இருந்து நீங்க இது சரிங்க. நான் ஒன்னே ஒண்ணு நம்ம அன்பு சகோதரர்களுக்கு சொல்லிக்கிறேன். இதயம் அண்ணாச்சி ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி புத்தக ஒரு நல்லதொரு குடும்பம்னு புத்தக மொழிபெயர்ப்பு செய்ததுல அவங்க அண்ணாச்சியும் ஒரு வாழ்த்துறை வழங்கி இருந்தாங்க. அன்று நான் வந்து இதை வாங்க ஆரம்பிச்சேன். அன்று இன்றும் நான் அதுல வந்து மாதா மாதம் அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இது எதுக்குன்னா ஆயில் புல்லிங்னு ரஷ்ய டாக்டர் ஒருத்தர் தான் ஆரம்பிச்சு ஆயில் புல்லிங், வாட் இஸ் த பெனிஃபிட் இன் ஆயில் புல்லிங் நம்ம எல்லாருக்கும் சொன்னாங்க. அதுல காலையில இத ஒண்ணு வந்து வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சு தொப்பிட்டு மறுபடியும் பல்வலைக்கு இதுல வந்து அவ்வளவு நல்லது இருக்குன்னு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். நான் உங்க எல்லாருக்கும் அன்பான ஒரு சகோதரனா நான் இதை சொல்ல விளைகிறேன். நீங்களும் நிச்சயம் செய்யுங்கள், இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது ஒண்ணே ஒண்ணு, ஐயா குமரேசன் ஐயா சொன்னாங்க, அதுதான் கிடைக்கலன்னு எல்லாம் நினைச்சிருப்போம். நான் அவங்க ஐயாவோட வயசை சொல்ல மாட்டேன், நீங்களே வாங்கி இங்க கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் கேட்டு வாங்கல, எனக்கே கிடைச்சிருச்சு. அது என்னன்னா, ஐயா நீங்கள் என்றும் 16. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாருங்கள், அமுதத்தை அடிக்கடி எங்களுக்கு தாருங்கள் என்ற அன்பான வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். அண்ணாச்சி வீரசேகரன் சார் வந்து சாகரிகா அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க வெளியிட்ட அந்த ஆங்கில புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அண்ணாச்சி. இவங்களும் புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நன்றி. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அருமை அருமை அருமை. நல்லதொரு குடும்பம் புத்தகத்தோட மொழிபெயர்ப்பாளர். ரொம்ப அருமை அருமை அருமை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாகரிகா ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டமான பொண்ணு. புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அது தமிழாக்கம் பண்ணிய ஒரு பெருமானை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அண்ணாச்சி. தொடர்ந்து இப்போ இவங்க அறிமுகப்படுத்த போகிற நம்பர் வந்து உடுமலைப்பேட்டையில் இருந்து இப்போ காலையிலே நம்மளுக்கு ரெகுலராக பயணிச்சிட்டு இருக்க நபர். இவங்க வந்து ஒரு பேச்சாளர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அண்ணாச்சி. ஸ்டாஃப் நர்ஸுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து நற்புலரியில் கவிதேவதைன்னு சொல்லுவாங்க. கவிதையோட அவங்களுடைய பின்னோட்டம் வழங்குவாங்க. கவிதேவதை சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாமா? அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்காலை வணக்கம். இன்னைக்கு 800வது தினமான நற்புலரியில் நமது சிறப்பு விருந்தாளரை மகிழ்வோடு வரவேற்கிறேன். 800 தினம் கடந்து எண்ணற்ற வாழ்வியலை தினம் தந்து ஏற்றத்தை நோக்கி வீடு நடை போடும் நற்புலரி தளத்திற்கு மகிழ்வான மனம் நிறைவான வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி உரை ரத்தின சுருக்கமா
அப்படியே இதயத்துக்குள்ள அப்படியே தொடர மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே. குரல் வளமாகட்டும், அந்த சொற்கள் எதை நம்ம சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா இயல்பா கடத்துனீங்க. ஐயா சொன்ன மாதிரி ஒரு கவிதையாவே வாசிச்சிடலான்ட்டு. சுழலும் பந்தை சுகமான நினைவாக்க உழல்கிற மனம் உடல் புத்தியை பழக்கிடு. பதவி நம்முள் பற்றாய் வந்திடும் எழுச்சியாய் தொடர்வாய் என்றும் முயற்சியை. கவனத்தை கையாண்டு கற்றலை பலப்படுத்தி இவருக்கு புரியும் வண்ணம் இயல்பாய் விளக்கி குரலையும் மேற்கோளாய் உங்கள் குரலில் விளக்கி வார்த்தைகள் சேர்த்திடும் வலிமையை அழகாக்க சேர்த்திடும் எழுதுகோளில் ஏற்றம் கொண்டே ஈத்திடும் வண்ணமாய் இதயத்தில் நுழைத்திட நாம் என்னும் சொல்லை நமக்குள் கொண்டிட ஆம் வெல்வோம் ஆக்கமாய் மாற்றிட புன்னகை புரிந்திடு புதுமையாய் செயல்களையே இன்முகமாய் திறந்து இயல்பான மனத்தோடே ஆர்வமாய் பார்த்தனிலே தொடு உணர்வே பலவேளை செய்திடுமே நேர்கொண்ட பார்வையில் நேர்மையும் துளித்திடவே உனக்குள் தொடங்கிடு உயர்வான நோக்கோடு உகரத்தை கைகொள்வாய் உகரமாய் மாறிடுவாய். நீங்க கடைசியா சொன்னீங்க அந்த உகரத்துக்கு நம்ம ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி ஊ போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம தலைமுறையில பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதற்கு ஒரு 2 வரியில உயர் இயங்கிட உன்னில் தொடங்கு உடல் சிறக்கும் உடற்பயிற்சி செய்தே உயர்வடையும் ஆரோக்கியம் உறக்கம் கொள்ள பிறக்கும் ஆற்றல் துறப்பாய் உணவையும் துடிப்பாய் உடல் இயங்கும் உழைப்பை கை கொள்ள உழைப்பை நீ கொள்ள அழைக்குமே வெற்றி நம்முள்ளே தலைத்திட உணவையும் தன்னிறைவாய் ஆக்குவாய் உகரத்தை வாழ்வியலில் உயர்வடைய நாம் கொள்வோம் நன்றியை விதைக்கிறோம் இந்நாளில். ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களோட உரை. அது கேட்டுட்டு என்னால இவ்வளவு தூரம் எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது நீங்க விதைத்த விதை அப்படின்னு தான் சொல்லணும். சார், வாய்ப்பிற்கு நன்றி. மகிழ்ச்சி. மழையாக தமிழ் மழையாக கொட்டுது அப்படியே. ரொம்ப அளப்பரிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. ரொம்ப வியப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். ஒரு மாதிரி நல்ல தமிழ் கேட்ட ஒரு நிறைவு மனசுக்குள்ள. மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சிவகணி மேம். நன்றி அண்ணாச்சி. அண்ணாச்சி ரெக்வஸ்ட் அண்ணாச்சி, இன்னும் 4 பேர் மட்டும் பின்னோட்டம் வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாரி அண்ணாச்சி, ரொம்ப டைட் ஷெட்யூலில் உங்களுக்கு. எஸ் அண்ணாச்சி. அடுத்தாக தாமோதரன் சார், இவங்க ஒரு லயன்ஸ் மெம்பர். லயன்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நன்றி அண்ணாச்சி, நன்றி அண்ணாச்சி. தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தாமோதரன் சார், நீங்கள் லயன்ஸ் கவர்னர் தானே நீங்கள்? எனக்கு சாரி, நான் தெரியல. தாமோதரன் சார் ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். நற்புலரியில் முதல் நாள்லேருந்து இன்று வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்காங்க. லயன்ஸ் மெம்பர் தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். சார், ரொம்ப நன்றி சார். ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ் மேனை இன்று அறிமுகப்படுத்தி 8வது நாளில் எங்களை எல்லாம் மகிழ்வித்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அவர் ஒரு பந்தை எப்படி டெலிவரி செய்வது என்பதை பற்றி மிக தெளிவாக கூறியது மிக மிக்க மகிழ்ச்சி சார். ஏனென்றால் ஒரு வியாபாரிக்கு, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நம்முடைய சொற்களை எப்படி டெலிவரி செய்வது என்பதை பந்தின் மூலியமாக அவர் விளக்கிய விதம் மிக சிறப்பான அனுபவசாலி என்பதை குறிப்பிடுகின்றது. அதே போல எல்லா வர கஸ்டமர்களை கைகுலுக்கி வரவேற்று இன்முகத்தோடு பேசுவது என்பது அதுவும் மிக சிறப்பு. நாங்களும் எங்களுடைய பிஸ்னஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் ஒரு டீலராக இருக்கின்றோம். அவர்களையும் நாங்கள் வரும் கஸ்டமர்கள் டிரைவர்களாக வருவார்கள். அவர்களை இன்முகம் காட்டி நாங்கள் சொல்படி அவர்கள் கேட்க வேண்டும், கேட்க வைப்பதுதான் எங்களுடைய திறமை. ஏனென்றால் அதே போல ஒவ்வொரு கஸ்டமர்களையும் கைகுலுக்கி இன்முகத்தோடு பேசினால் பிஸ்னஸ் எவ்வளவு பெருகும் என்பதை மிக தெளிவாக கூறிய உங்களுடைய
பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். 8வது நாளில் எங்களை மகிழ்வித்த உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குமரேசன் சார், எங்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த பெரிய பிஸ்னஸில் பெரிய மனிதர் அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார், மிக்க நன்றி. தொடர்ந்து ஸ்ரீவித்யா மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். ஸ்ரீவித்யா மேம் வந்து ஒரு டீச்சர் as well as சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், துறையூர் மெம்பர், ஜேசிஐ துறையூர் மெம்பர். அவங்க பேருக்கு முன்னாடியே வந்து சிங்கம் ஸ்ரீவித்யான்னு எப்பொழுதுமே போடுவாங்க. சிங்கம் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது சொல்லல் வல்லான் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்ல யாருக்கும் எளிது என்ற வள்ளுவரின் குரல் நெறிப்படி இன்று எடுத்துரைத்த எங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நான் இந்த தளத்துல பேச போறேன், ஆனா எனக்கு இத்தனை நாள் இந்த பயம் வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்மளோட பேச்சு இந்த அளவுக்கு அருமையான கருத்துக்களை சொல்ல முடியுமா, உண்மையான கருத்துக்களை நேரடியாக சொன்னவர்களுக்கு நன்றி கூறுறோம். அதனால என்னுடைய மாணவ செல்வங்கள் பொது தேர்வு எழுதுறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அவங்க எவ்வளவு மார்க் வாங்குவாங்களோ, எவ்வளவு வருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அந்த பொது தேர்வை திருத்தக்கூடிய ஆசிரியர் மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நாளைக்கு நான் அந்த பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவன் மாதிரி இந்த தளத்துல பயணிக்க போறேன். அதனால இந்த அளவுக்கு நாளைக்கு இருக்குமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். அதனால ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு முக்கிய முதலீடு என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறத அழகா எடுத்துரைத்த எங்கள் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த தளத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. மேடம் சிங்கம் விட்டீங்க, சிங்கம் ஸ்ரீவித்யானே சொல்லுங்க மேம். நன்றி மேம், நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து சிங்கம் ஸ்ரீவித்யா. நன்றி நன்றி மேம். நிச்சயமாக நாளைக்கு சிங்க பேச்சு தான் இருக்கும் மேம், நம்புகிறோம். அடுத்ததாக லாவண்யா மேம். லாவண்யா மேம் வந்து யாஸ் அகாடமின்ற ஒரு அகாடமியை வந்து நிறுவிட்டு இருக்காங்க. ஹிந்தி நிறைய கிளாஸஸ் ஆன்லைன்லேயும் டைரெக்டாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து. இவங்களும் ஒரு பயிற்றுனர். தமிழ் பேச்சும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புத்தகத்திறனாயும் நிறைய வழங்கிட்டு இருக்காங்க. லாவண்யா மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க பேச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்மைல் ஓப்பன் போஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. அதை சின்னதா ஒரு 4 வரி சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். சிரித்து உன் சிநேகத்தை காட்டு, கைகளை விரித்து நான் உன்னுடன் தான் என்பதை புரியவை, சின்ன சிநேகமான தொடுகை சிகரம் சேர்க்கும், கண்களை நேராய்ப்பார், பேசாமலே சொல்ல வந்ததையும் கைவசப்படுத்து, நான் என் என்பதை நீக்கி இது நம்முடையது என்பதை உணர வைத்தல் பண்பே அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த தலைப்புல சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி லாவண்யா மேம். அடுத்ததாக டாக்டர் ஜெயகரன் சார். இவங்க டாக்டர், இவங்க நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிநாராயணன் சார், பிஜி லக்ஷ்மிநாராயணன் சார் அவர் மூலயமா அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். ஜெயகரன் சார், நீங்கள் பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி. ஐயா, முதலில் நம்மளுடைய தளத்தோட நிறுவனர் ஐயாவுக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களும் பாராட்டுகளும். 800வது நாள் சிறப்பாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம மேல்வேலும் தொடரத்திற்காக என்னுடைய பிரார்த்தனைகள். ஐயா ஒரு அற்புதமான மனிதர், ஒரு அற்புதமான உரையை இன்னைக்கு கேட்க வச்சதுக்காக மீண்டும் ஒரு நன்றி. அவ்வளவு அழகாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும். ஒரு பவுலர் ஸ்ட்ராட்டஜில நீங்க ஆரம்பிச்சது வந்து அந்த பந்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னது ரொம்ப புதுசாக இருந்தது ஐயா எனக்கு. அதே மாதிரி வந்து தனித்திரு விழித்திரு பசித்திரையில வந்து எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்றது நீங்க முதலே வந்து அந்த கான்டெக்ஸ்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க அழகா அந்த லிசன் அண்ட் சைலண்ட், முதல்ல அமைதியா எதிரில என்ன சொல்ல வரோன்னு அதை கவனி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி அந்த சாஃபன் அப்படின்றது அந்த அக்ரோனிம் வந்து எனக்கு தெரியாது ஐயா. இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். அந்த சாஃபன் அப்படின்றதுக்குள்ள ஸ்மைல் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. உகரம் நீங்க சொன்னது வந்து அல்டிமேட்டா நான் ஃபீல் பண்றேயா, நிறைய விஷயங்கள். ஸோ அந்த உகரத்துல வந்து நம்ம இந்த உறவையும் சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு அற்புதமான உறவு நமக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சொன்ன மாதிரி நீங்க நிறைய தடவை வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஐயா சொல்ற மாதிரி அமுதத்தை தாருங்கள், நாங்கெல்லாம் கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். தமை போல் செய்யன்னு சொல்லிட்டீங்க. வியாபாரத்துல எப்படி செய்யணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. திருக்குறள் அந்த மேற்கோள் காட்டினது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில கலந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சிறப்பான உரையை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கோங்க ஐயா. நன்றி ஐயா.
மகிழ்ச்சி, ரொம்ப அனைவரும் உயரம் செல்வோம். நன்றி 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 டாக்டர் ஜெயகரன் சார், நன்றி வீரசேகரன் சார். நிறைவாக ஃபீட்பேக் வழங்குறதுக்கு நிறைவாக யார் வராங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னால் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நற்புலரி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து நற்புலரிக்கு ஒரு மிகப்பெரிய பக்கவாளமாக இருந்தவங்க. நற்புலரியோட கோஆர்டினேட்டராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. வேலை நிமித்தம் காரணமாக அவங்களால பயணிக்க முடியலனாலும் அப்பப்போ சிறப்பு நிகழ்ச்சிகளில் வந்து பயணித்து பின்னோட்டம் வழங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல நண்பர் சென்னையில் வந்து நாராயணன் சார். சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். ரொம்ப ஃபவுண்டர் சொன்னாரு, அதாவது என்னன்னா, நான் வந்து பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நிறைய தடவை. ஆனால் ஃபவுண்டர் சொல்லுவாரு, நான் கிட்டத்தட்ட 1 இயர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு மாசத்துலயும் முதல் நாள் பேசும்போது அவரோட முன்னோட்டம் கொடுக்கறது, அவரை பத்தி கொடுக்கறது ஒவ்வொரு வித்தியாசமா கொடுப்பேன். அப்ப அவர் சொன்னார், இந்த பாடி லாங்குவேஜ், அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் உங்கள்கிட்ட இருக்கு சார், நீங்க பெரிய ட்ரெயினர் அப்படிம்பாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நான் ட்ரெயினரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு 15 வருஷம் அந்த ஃபீல்டுல இருக்கிறவரு நம்மளை சொல்லும் போது அப்ப நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ஒன் இயரா நான் இதுல பயணம் பண்ணினேன். அப்புறம் எனக்கு சில கண்டினியூட்டி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தொடர் முயற்சியில கொஞ்சம் எனக்கு இந்த இதாயிருச்சு, அதனால நான் வர முடியல. இருந்தாலும் நல்ல நல்ல நாட்கள் யாராவது வந்தாங்கன்னா வர்றேன். குமரேசனை பாராட்டணும். ஏன்னா இந்த விஷயத்துல ஒண்ணு, அந்த தொடர் முயற்சி அவர்கிட்ட இருந்தது, அதுக்கு உறுதுணையா இருந்தேன். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சா ஒரு 10 நாள் நடத்துவாங்க, 15 நாள் நடத்துவாங்க. அப்படித்தான் இந்த நிகழ்ச்சிக்குன்னு சொன்னாங்க. மிஞ்சி போனா 1 மாசம் நடத்துவாரு, அதுக்கு மேல அவர் நடத்த மாட்டாரு அப்படின்னு. அந்த பிம்பத்தை உடைச்சு ஒரு 1 இயர் பண்ணி ஒவ்வொரு நாளும் சிறப்பு நாள், ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம அழைச்சி இதை பண்ணோம். சோம ஒளியப்பன் ஒரு நல்ல ஒரு இது வந்தாரு. அப்புறம் பத்ரிநாத் வந்திருக்கிறாரு. அப்புறம் முருகபாரதி, அவர் நல்ல நல்ல ஆட்களை நம்ம வந்து இந்த விகே பாலன் அவர் வந்திருந்தாரு. இப்ப நட்புலரியில போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் இருக்கு. அந்த செயல் செய்ய நானும் ஒரு கருவியா இருந்தேன்னு ஒரு பெருமையா பண்றேன். அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது லைஃபுக்கும் சரி, ஒரு ப்ரமோட்டரா இல்ல ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கிற பாடி லாங்குவேஜ் ஒன்று, கம்யூனிகேஷன் மெயின். கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு துறை தான் மெயின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்குன்னு பாத்தீங்கன்னா பிஆர்ஓ கரெக்டா அமைஞ்சிட்டான்னா அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. நிறைய தகவல் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இன்று நான் கலந்து கொண்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இது பல நாள் இதுக்கு வந்து முடிவே இல்லாம இந்த தொடர் நிகழ்ச்சியா நடத்தணும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி நாராயணன் சார். நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்தாச்சு. அண்ணாச்சி, உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம் அண்ணாச்சி. கேக்குதா நான் பேசுறது? am I audible? கேக்குது அண்ணாச்சி, கேக்குது சார். ஓகே. அதாவது இந்த அழகா கேக் தயாரிச்சு மேல அந்த நட்ஸ் எல்லாம் அப்படி தூவி விடுவாங்க. அது வடிவேல் சொன்ன மாதிரி அழகா தோசையை ஊத்தி பரப்பரன்னு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா, அப்படியே தமிழ்நாடு அப்படி மேப் எடுத்து ஒரு கேக் மாதிரி வச்சாச்சுன்னா பாத்தீங்கன்னா சென்னை, துறையூர், கடலூர், திருச்சி, இப்படி பார்த்தா ராம்நாடு, அப்படியே இந்த நற்புலரிங்கிற அந்த ஒரு அழகான அந்த கேக் மேல அங்க எத்தனை ஊர்ல இருந்து எத்தனை மனிதர்கள். அப்பா வியப்பா இருக்கு உண்மையிலேயே. இந்த நம்ம குமரேசனுடைய முன்னெடுப்பு, சலாம் குமரேசன், உங்களுக்கு எவ்வளவு வாழ்த்தினாலும் போதாது. அவ்வளவு அருமையா எப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மளும் ஜாயின் பண்ணணுங்கிற அளவுக்கு உத்வேகம். இந்த பின்னூட்டங்களை கேட்கும் போது ஒவ்வொருத்தருடைய குரல் வளம், அவங்களுடைய கருத்து வளம், அவங்களுடைய அந்த ஆர்வம், அது ரொம்ப 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 மகிழ்வை தந்தது.
உண்மையிலேயே நேற்று காலையில தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். நேற்று ஒரு பெரிய, அதாவது ப்ரீபெல்ஸ்னு ரோட்டரியில சொல்லக்கூடிய பெட்ஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரிஸ் அடுத்த ஆண்டு அவங்களுக்கு ப்ரீபெல்ஸ், அதுக்கு 8 ஏஜிஸ் சேர்ந்து விருதுநகர்ல நடத்துறதுனால முழு பொறுப்பு நான் எடுக்க வேண்டியிருந்தது. அதனாலதான் உங்களுடைய முதல் அழைப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் 2வது பார்த்துட்டு திரும்ப கூப்பிட்டேன். நல்ல வேலை தவற விடல, வாய்ப்பை தவற விடல. பந்து வந்து விழும்போது கேட்ச் பண்ணணும் இல்லையா, குமரேசன் எறிந்த அந்த பந்தை அழகாக நான் கை கொண்டேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நல்ல மக்களை எனக்கு நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. முடிந்த அளவு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். நன்றி குமரேசன். மிக்க நன்றி அண்ணாச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. மீண்டும் நற்புலரிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி அண்ணாச்சி. மீண்டும் ஒரு முறை நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுதில் ஒரு நல்ல பொழுதாக ஒரு நல்ல நாள் தொடக்கத்தை வழங்கின, இன்றைக்கி 800வது நாளுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நல்ல நாள் தொடக்கத்தை வழங்கின கேசி குருசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். நாளைக்கு சிங்கம் ஸ்ரீவித்யா மேமோட செஷன் அனைவரும் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணாச்சி.